தூயாவின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் பிற்பகுதி. அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார். ஊர் வாசலில் சபாரீம் மற்றும் அவர்களை துரத்தி இரக்கத்தினாலே அவர்களை வெட்டினார். அவர் ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இங்கே ஆண்டவருடைய பக்தனாகிய யோசுவா ஆயீர் என்ற ஊரின் மக்களை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பி அங்கு ஜனங்களுக்குள்ளாக நம்பிக்கை வர வேண்டும் என்று நினைக்காதபடி அவர் என்ன செய்தார்? அங்கே 36 பேரை வெட்டி போட்டார். இதனால் ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. இந்த சம்பவத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், சந்தேகமும் இரக்கமும். இவர் நம்மை காப்பாற்றுவாரா? இந்த தலைவர் நமக்காக பரிந்து பேசுவாரா? இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது இப்படித்தான் பேசுவேன், பார்ப்பேன் என்று சொல்லி, உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உறுதிமொழியோடு வாக்குறுதி கொடுத்து பொறுப்பில் அமர்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த பொறுப்புகளையும் வாக்குறுதிகளையும் மறந்து தன்னுடைய சுயநலத்தின் லாபத்துக்காக தன்னுடைய இருக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்படுகிறார்கள். இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த சிபாரி மற்றும் அவர்களை துரத்தி இரக்கத்தாலே அவர்களை வெட்டுகிறார். அவருடைய இருதயம் தண்ணீராக கரைந்து போயிற்று. இந்த மனிதர் நம்மை காப்பாற்றுவார் என்று ஜனங்கள் ஒப்பு கொடுத்து அவர் முன்பாக சென்றார்கள். ஆனால் ஜனங்கள் இருதயம் கரைந்து போகத்தக்கதாக அவருடைய செயல்கள் இன்றைக்கும் கூட நம்முடைய அரசியலிலும் சரி, சமூக அமைப்புகளிலும் சரி, தலைமை பொறுப்புகளில் வருகின்ற அநேக தலைவர்களை பார்க்கிறோம். கொடுத்த வாக்குறுதியையும் தன்னுடைய பொறுப்பையும் மறந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஃபாதர் ஸ்டைன்ஸ் என்கின்ற ஒரு ரோமன் கத்தோலிக்க போதகரை அறிவோம். அவர் வடநாட்டிலே மலைஜாதி மக்களுக்காக அவர் வாழ்ந்து அவர்களுக்காக பணி செய்த ஒரு மனிதர். அவர்கள் வாழ்ந்த இடத்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்கிறது? அந்த இடத்தில் இருக்கிற மலை ஜனங்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல அணை கட்ட வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த மக்களினுடைய அந்த அடிப்படை தேவையான அந்த வாழ்வாதாரத்தை பறிக்க நினைக்கும் எல்லா அதிகார சக்திகளிடமிருந்து அந்த மனிதர் காப்பாற்றுவார். ஜனங்கள் அவரை முழுதாக நம்பினார்கள். ஏன், நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் பேராயர் ஜான்சன் அவர்களும் இந்த திருச்சபைக்காக வந்த உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நல்ல தலைவராக இருந்தார். ஆனால் கடைசியில் அவருடைய மரண வேளையில் அவரை அடக்கம் செய்வதற்கு இடம் தராதபடி ஜாதியத்தை மையப்படுத்தி அநேகர் அங்கே விளையாண்டதை பார்க்கிறோம், சூழ்ச்சி செய்ததை பார்க்கிறோம். ஆனால் அநேக மக்கள், அவருக்காக வாழ்ந்தவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் எங்கள் ஊருக்கு எங்கள் ஆலயத்திற்கு கொண்டு போய் அவரை அடக்கம் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே போரிட்டார்கள். ஆகவே அன்பின் இறை மக்களே, இன்றைக்கு ஜனங்கள் இருதயம் கரையும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். நாம் கொடுத்த வாக்குறுதி என்ன? நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளின் கடமை என்ன? இவைகளை உணர்ந்து ஜனங்களுக்காக, ஜனங்களினுடைய தேவைகளுக்காக, அரசியலுக்காகவோ ஒரு தனிப்பட்ட மனிதருக்காகவோ ஒரு ஜாதியத்துக்காகவோ நம்முடைய ஆன்மீக காரியங்களோ நம்முடைய பொறுப்புகளோ இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கீழ்ப்படுதலுக்கும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கும் ஜனங்கள் அவருடைய இருதயத்தில் நம்மை பற்றி நல்ல நம்பிக்கை வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் கடவுளிடத்தில் இன்றைக்கு இந்த நாளை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுளே,
எங்கள் இருதயம் உம்மை சார்ந்திருக்கிறது. உம்மால் எங்கள் இருதயம் எங்களுடைய இருதயம் மாத்திரமல்ல மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக உம்முடைய இருதயத்தை நீர் கரைத்து கொண்டீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஜனங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இன்றைக்கு எங்களுடைய இருதயம் நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த எதிர்காலம் கிடைக்கவில்லை என்று சொல்லி எங்கள் இருதயம் தொய்ந்து போனது. ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்காக யாவற்றை செய்து முடிப்பீர். இன்றைக்கு உலக தீயணைப்பு படைவீரர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜனவரி 4 ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட அந்த கடுமையான தீயிலே இறந்து 5 தீயணைப்பு வீரர்கள் இறந்து விட்டார்கள். அதன் நினைவாக தகப்பனை இந்த நாளில் கொண்டாடுகிறோம். மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற எத்தனையோ தலைவர்கள், சமூக இயக்கங்கள், போராளி இயக்கங்கள், இவைகளைப் போல இன்றைக்கு இந்த தீயணைப்பு படை வீரர்கள் அந்த காட்டுத்தீயை அணைப்பதற்காக அந்த நாளை நாங்கள் நினைவாக கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய பொறுப்புக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய அரசின் அதிகாரிகள், அமைச்சர்கள், நிர்வாக பொறுப்பில் இருக்கிற தலைவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே, மக்கள் இருதயங்களிலே அவர்களை பற்றி ஒரு நல்ல நம்பிக்கை வரும்படியான நல்ல செயல்களை அவர்களிடத்தில் வைத்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக.